நாடகம் பார்க்க தயாராக இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் நாடகம்னா பிடிக்கும்? இவ்வளோ பேர் தான் பிடிக்குமா நாடகம்? இப்போ பார்க்கலாமா? என்ன பண்ண சொன்னாங்க? நேரம் இல்லையா? சரி, இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு விவசாயி அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்து கவனிச்சதான், சும்மா சத்தம் போட்டுட்டு எல்லாம் இங்கே கவனி, இங்கே கவனி. சரியா? ஸ்டார்ட் பண்ணோமா? ரெடி, ஸ்டடி, ஸ்டார்ட். 1 2 3. இப்போ விவசாயி ஒருத்தர் வராரு. என்ன பண்றாரு? அவரு கூட நிறைய விதைகளை கொண்டு வந்து அவர் நிலத்தை ஃபுல்லாக தூராரு. நல்ல விசிறி அடிக்கலாமே விவசாயிக்காக. பாருங்க எப்படி விசிறி அடிக்கிறார் பாருங்க. ஸோ விதைச்சிட்டு போகிறாரு அவரு. நல்லா குறிச்சு ஜாலியாக விதைக்கலாம் பாருங்க. பாருங்க எங்கெல்லாம் பாருங்க தண்ணி தெளிக்கிற மாதிரி தெளிச்சுட்டு. ஸோ விதைச்சிட்டாரா? ஸோ விதைச்சி முடிச்சுட்டு அவர் போயிட்டாரு. ஸோ விதை எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு? இப்போ எல்லா இடத்துல இருந்துச்சா? வயலில் தான் விழணும். ஆனால் எங்கெல்லாம் இருந்துச்சு? விசிறி அடிக்கும் போது நிறைய இடத்துல போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சில விதைகள் வந்து எங்கே விழுந்துச்சா? இது மாதிரி வழியில் ரோட்டில் விழுந்துச்சான். சரியா? அப்படி விழுந்த விதையில என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன நாடகமாக நம்ம பிரதர்ஸ் வந்து நடித்து காட்ட போகிறாங்க. இப்போ அப்படியே விதைக்கப்பட்ட ஒரு 2 விதைகள், அதாவது 2 பசங்க, உங்களை மாதிரி 2 பசங்க என்ன பண்றாங்க பாருங்க. இன்னொரு சகோதரர் பார்த்தீங்கன்னா என்ன பண்றீங்க? உங்களை மாதிரி ஒருத்தர் ஃப்ரீ ஃபயர் விளையாடிருக்கிறார் பாருங்க. ஃப்ரீ ஃபயர் விளையாடிருக்காங்க. தம்பிங்களா வாங்க. கிரிக்கெட் விளையாடுற தம்பி, 2 தம்பி என்ன பண்றீங்க? ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதை கேட்டுட்டு தம்பி, ஃப்ரீ ஃபயர் தம்பி வா தம்பி, ஃப்ரீயா நான் ஒரு விஷயம் சொல்றேன் தம்பி, வா தம்பி, வாப்பா தம்பி வா, ஒரு சின்ன விஷயம் கேட்டுட்டு போ. வா தம்பி வா, அப்புறம் விளையாடுறா. அதான் ஆஃப் பண்ணி பாக்கெட்ல போடு, ஆஃப் பண்ணி பாக்கெட்ல போடு தம்பி. 3 தம்பிகளை கூட்டிட்டு வந்து இப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு? கடவுளோட வார்த்தையை அவங்களுக்கு சொல்றாரு. சரியா? தம்பி என்னடி, கடவுளோட வார்த்தை எவ்வளோ ரொம்ப முக்கியம். அது கேட்காம நீ என்ன அங்கே என்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நீ மச்சான் அது ஃப்ரெண்டு. சரி அப்புறமா போகலாம் ஃப்ரெண்டுக்கிட்ட. எங்கே அந்த கிரிக்கெட் விளையாட தம்பி? நீ வா தம்பி, உட்காரு. ஸோ கடவுள் உங்களுக்காக என்ன விஷயம் செஞ்சுருக்காரு தெரியுமா? பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து உங்கள் பாவத்துக்காக சிலுவையில் தொங்கி மறிச்சிருக்கிறாரு. இது எவ்வளோ அருமையான ஒரு சுவிசேஷம் தெரியுமா?
அதை விட்டு நீங்கள் விளைவிட்டு இருக்கீங்க. எவ்வளோ அருமையான வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் விதைக்கிறதுக்காக நான் இருக்கோம். சரிங்களா? அதை நீங்கள் கேட்டு அதன்படி நடக்கணும். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். புரியுதா? என்னப்பா நீ அப்புறமா போய் காசு போடணும்ப்பா. அப்புறமா போய் காசு போடணும். சரியா? ஸோ இது எவ்வளோ பெரிய அருமையான விஷயம் உங்களுக்காக நடந்திருக்குது. நீங்கள் அதை கவனித்து அதுபடி நீங்கள் நடந்தீங்க வாழ்ந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போவீங்க. இன்னும் எங்கே போவீங்க? சரி போங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டியதை நான் சொல்லிக்கிறேன். சரியா? ஓகேவா? நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்களா? வெரி குட் வெரி குட். சரி இப்போ அந்த பிரசங்கத்துக்கு கிளம்பி போயிட்டார். சொல்ல வேண்டிய வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு என்ன பண்றது? கிளம்பி போயிட்டாரு. போன அடுத்த நிமிஷம் இங்க பாரு. மச்சான் எங்கடா இருக்க? நான் உள்ள வந்து வர போயிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள என்னடா அதில் கேம் வெளியே வந்துருங்களா? டேய் இருடா டேய். சூப்பர் மச்சான். அப்படியே போடு மடியில போடு. போடுறா சீக்கிரம் போடுறா. சரி, ஸோ இப்போ என்ன பார்த்தீங்க? நீங்கள் என்ன பண்ணீங்க? ஃப்ரீ ஃபயர் விளையாடுற ஒரு அண்ணன் தம்பி பார்த்தீங்க. அடுத்து இன்னும் 2 பேர் கிரிக்கெட் விளையாடுறத பார்த்தீங்க. சரியா? இப்படி தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது கடவுளுக்கு பிரியமானது கிடையாது. ஸோ இப்படி தான் வார்த்தையை வந்து விதைக்கும் போது அவங்க கேட்டாங்க. ஆனால் என்ன ஆகிட்டாங்க? உடனே எப்படா இது முடியும், பேசி முடிப்பாரு சொல்லி முடிச்சுட்டு திரும்ப அவங்க என்ன வேலையை செஞ்சுருந்தாங்களோ அந்த வேலையை செய்கிறதுக்கு போயாச்சு வேகமாக. ஒரு ஃப்ரீ ஃபயர் பைத்தியம், இன்னும் 2 கிரிக்கெட் பைத்தியம் இல்லையா? ஆமாம். ஸோ இதுதான் அந்த வழியில் விழுந்த விதையோட கதை. அது என்ன ஆச்சு தெரியுமா? அந்த விதையெல்லாம் வழியில் விழுந்த விதை என்ன ஆகும்? ஒன்று ஆளுங்க நடக்கும்போது மிதிப்பட்டு போகும். இன்னொன்று என்ன ஆகும்? பறவை இல்லையா, காக்கா குருவி புறா இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்? எடுத்து சாப்பிட்றோம். எறும்பெல்லாம் கொண்டு போயிடும். அப்படிதான் அவங்களுக்கு விதைக்கப்பட்ட விதை, அவங்களுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் காணாமல் போயிடுச்சு இல்லையா? ஸோ இதுதான் இதோட கருப்பொருள். சரி, எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இது எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எத்தனை பேர் இந்த மாதிரி தான் நம்ம ஜீவிச்சுட்டு இருக்கிறோம்? கடவுளோட வார்த்தையை கேட்டுட்டு அந்த நேரம் சும்மா உட்காந்து ஓடி போயிடும் திரும்ப இல்லை? எத்தனை பேர் அப்படி இருக்கிறோன்றதுதான் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஓகே.